கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் தர்மையான ஒரு மாலை பொழுதிலே கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் 4வது செஷனுக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ அதற்காக நாம் நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம 3 பாடம் என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. 3 பாடத்துலேயுமே என்ன பண்ணியாச்சுன்னா பார்க்கக்கூடியதான முக்கியமான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணியாச்சுன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த பாடத்திலும் தேவன் என்ன சொல்ல வாராருங்கிறதை குறித்து கூட நாம் தியானித்து விட்டு இந்த ஒரு மாலை வேளைக்கான அந்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ சகோதரர் அறிவித்த வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு உனக்காக வேண்டிக் கொண்டேன்ங்கிற ஒரு தலைப்பு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரண்ட் நம்பர் 3759 மற்றும் இன்னொரு புஸ்தகத்திலிருந்து இந்த பாடம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் பார்த்தீங்கன்னா காத்துக்கொண்டேன்ங்கிற ஒரு 13வது மறுரூபமாக்கும் சத்திய பாடங்கள் குறித்தான ஒரு புஸ்தகத்திலிருந்து சில விஷயங்கள் என்ன பண்றதுன்னா எடுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்த்த 2-3 பாடத்தில் முக்கியமாக நம்ம காதுக்கு வந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்தே பார்த்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட்லையும் அந்த பாயிண்ட் என்ன ஆச்சுதுன்னா வந்தது. அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல என்ன ஆகுதுன்னா மீண்டும் ரிப்பீட்டாக அந்த வார்த்தை என்ன ஆகுது வரப்போகுது. ஸோ இங்கே 4 சகோதரனும் என்ன செய்யலைன்னா சொல்லி வச்சு இந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணவே இல்லை. ஸோ யதார்த்தமாக தான் ரெடி பண்ணியிருந்து யதார்த்தமாக தான் அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் 4 பாடத்துக்கும் ஏதோ ஒரு தேவனுடைய கிருபை நிமித்தமாக ஒரு என்ன இருக்குன்னா ஒரு தொடர்பு நிலை இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம ஆதார வசனமாக நான் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32வது வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்படின்னா நமக்கு இந்த வார்த்தையினுடைய பேக்ரவுண்ட் சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அதாவது பேதுருட்ட அந்த விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பேச போறாருன்னா ஒரு பெரும் சோதனையான ஒரு காலம் வரப்போகுது. அதில் முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா அதில் கடந்து போக போறேன். அப்படி நான் அந்த சோதனைக்குள்ள கடந்து போகும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே எங்க போவீங்க? அதிகப்படியான ஒரு சோதனைக்குள்ள போவீங்க. அப்படி போகும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா விழித்திருந்து ஜெபம் செய்யுங்களும் ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு அலைன்மெண்ட் ஆகுதுன்னா மாறுதுன்னா 32ஆம் வசனம் வாசம். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தி என்றார். அப்படின்னா அந்த 2 வசனம் ரொம்ப முக்கியம். அந்த பாடத்துல நீங்க சோதனைக்கு உட்பட போறீங்கன்னு அங்க என்ன சொல்றாருன்னா ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு பேதுருக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் ஒளிந்து விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படின்னா பேதுருக்கிட்ட ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு கரிசனை, ஒரு அன்பு, ஒரு யதார்த்தமான ஒரு பாசம் எல்லாமே யாருக்கு இருந்திருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்கு. ஏன்னா அவர் வேற யாருக்கும் இந்த வார்த்தைகளை என்ன சொன்னதே கிடையாது. அதுதான் யதார்த்தம். அப்ப பேதுருட்ட இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். ஏன்னா நம்ம போன பாடங்களை நிறைய பார்த்துருக்கோம். என்ன விஷயம் பார்த்துருக்கோம்னா 11 இஸ்ரேல் ஜனங்கள் என்னை பற்றி யாருன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்கும்போது பதில் இல்லை. மற்ற சீசர்கிட்ட கேட்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் எலியாவென்றும் சிலர் தீர்க்கதரிசி என்றும் சிலர் உண்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறான்னு சொல்லும்போது பேதுரு அவங்க என்ன சொல்கிறாருன்னா நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுவார். அப்போ அவர் மறுதளிக்கக்கூடிய விஷயம் கூட தான் அங்கே எதுன்னு பார்க்குறோம்னா அதே வாயால் யார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னாரோ அதுதான் என்ன பண்ணாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சபிச்சு மறுதளிச்சார். எத்தனை வாட்டி? 3 வாட்டி. இது ஒரு கோணம்னு நம்ம பார்த்தோம் கழிஞ்ச பாடங்கள்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
உனக்காக என்ன பண்ணேன்னா வேண்டிக் கொண்டேங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்றாருன்னா பேதுரு கிட்ட பேசுறாரு. அப்படின்னா ஏன் பேசுறாரு, எதுக்காக பேசுனாருங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியத்துவமான வார்த்தைகளை பேதுருவிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு என்ன வரப்போகுது, அடுத்தது என்ன வரப்போகுது, ஒரு சொல்ல போனா இந்த உலகமே நினைச்சாலும் தாங்கி கொள்ள முடியாததான ஒரு கோரமான ஒரு சோதனைக்குள்ள யார் போறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன போகிறோம்னா போறாரு. அது ஒண்ணு முதல்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப வியாகுலம், எப்படி இருக்கும், ரொம்ப வியாகுலமான ஒரு சூழல். அடுத்து பார்த்தீங்கன்னா பலத்த சத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே கண்ணீரோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இருந்ததா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வசனம் வாசிச்சிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன வந்திருக்குன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலத்த சத்தம் போட்டிருக்கிறாரு. அடுத்தது கண்ணீர் என்ன ஆயிருக்கு, வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு வியாகுலம்ங்கிற ஒரு விஷயம் அவருக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா என்னவா இருக்கும்? சும்மா வியாகுலம் வந்திருக்குமா? முதல்ல வியாகுலம்னா என்னங்க ரெண்டாவது பார்க்கலாம். வியாகுலம்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, சகிக்க முடியாத, அனுபவிக்க முடியாத, அதாவது பொறுத்து கொள்ள முடியாதான ஒரு சூழலுக்குள்ள அவர் என்ன போயிருக்காருன்னா கடந்து போயிருக்கிறார். அதான் அங்க பார்க்கிறோம். அவர் மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் யார பிதாவாகிய தேவனை நோக்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். அப்போ அப்படி விண்ணப்பம் பண்ணினதுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, வேற ஏதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ விஷயங்கள், வியாகுலம், பலத்த சத்தம், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இன்னும் கேட்டால் நம்முடைய பதில் என்ன இருக்கும்? சீசர்களுக்காக. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருந்தால் தான் இது அவ்வளோ வெளியே வரும். அதுதான் என்னன்னு கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5:7 நான் ஆர்சி பைபிளில் போட்டிருக்கேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இளைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். இந்த வசனத்தில் என்ன ஒரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் வருது, கவனிச்சிங்களா? அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை. அச்சம்னா என்ன? என்னது? பயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வியாகுலமான ஒரு சூழலுக்கு கடந்து போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா பயம். பயம்னா எது நிமித்தம் வந்திருக்கும்? அந்த பயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயம் வந்ததா இல்லையா? முதல்ல பயம் என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. அந்த பயத்தின் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பயம் வந்ததனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? சும்மா வந்திருக்குமா? கண்டிப்பா என்ன ஆயிருக்காது, சும்மா எல்லாம் வந்திருக்காது. அப்போ இப்பேற்பட்டதான ஒரு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ரட்சிக்க வல்லவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாருன்னா அது எப்பேற்பட்டதான ஒரு சூழலுக்குள்ள அவரை என்ன பண்ணியிருக்குன்னா முதல்ல கொண்டு போயிருக்கு. இதன் மத்தியில தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேதுருவுக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்காரு. அதான் பாயிண்ட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவருக்கு பயம் வாரண காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல அவருக்கு தேவன் கொடுத்துட்டதான பாத்திரம். இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அப்பம் திராட்சை ரசம். அந்த பயத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே யாராலுமே நிறைவேற்ற முடியாத தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதான பாத்திரம். அந்த பாத்திரத்தை தவிர தேவனுடைய மீட்பின் திட்டத்தை சரியா முறையா செய்யறதுக்கு இந்த உலகத்தில் வேற என்ன கிடையாது? பாத்திரம் கிடையாது. இதுதான் அவருக்கு பயம் வர்றதுக்கான முதல் காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை என்னது போக்குற கிருபாதார பலி யார் தான்? அவர் தான். அடுத்தது ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு கிருபாதார பலியை கொண்டு சேர்க்கிறதற்கு அவரோடு கூட சேரக்கூடியவங்க யாரு?
1,44,000 பேர் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் அவர் செய்யணும்னா முதல்ல யார் மரித்து உயிரோட எழும்பணும்? உலகத்துக்கு மீட்பு, அந்த மகாபிரதான தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பாத்திரம் முதல்ல என்ன பண்ணணும்? தான் ஓட்டத்தை முடித்து தேவன் குறித்திட்டதான அந்த பாத்திரத்துல அருமையா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி மரித்து முதல்ல என்ன பண்ணணும்? உயிரோடு எழும்பணும். அப்படி ஒருவேளை சின்ன பிசுறு, ஏதாவது சின்ன ஒரு என்ன சொல்றது -0.99 கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாயிண்ட் அங்கே பிசுறு தட்டினா கூட என்ன ஆயிரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? மீண்டு வர முடியாது. அப்படி அவர் மீண்டு வரலன்னா யாருக்கு மீட்பு கொடுக்க முடியாது? சபைக்கு கொடுக்க முடியாது. அப்படி சபைக்கு மீட்புக்கு கொடுக்க முடியலன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பு இல்லைன்னா ஒட்டுமொத்த மனுகுலத்துக்குமே என்ன இல்லை? மீட்பு இல்லை. அப்படின்னா அவர் வியாகுலப்பட்டதனுடைய நிமித்தம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே கிடையாது. அதை விட கோரமானது, அதை விட ரொம்ப மன கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறான்னா கடந்து போயிருக்கார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22:44. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அடுத்துங்க என்ன நடந்திருக்குன்னா, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, இதை தான் நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன வந்திருக்கு அவருக்கு? வியாகுலம். வியாகுலம்னு சொன்னா எதார்த்தம் என்ன சொல்றது? ஒரு ஓட்டப்பந்தில் ஓடுறோன்னு வைங்களேன், டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாறிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடிட்டு இருக்க நாம வலித்த மாதிரி எங்க போயிட்டோம்? தேர்ட் ட்ராக்கு போயிட்டோம், 3வது ட்ராக்கு போயிட்டோம். இப்போ நம்ம எந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்குங்கிற ஒரு சூழலுக்குள்ளதான ஒரு நிலைமைக்குள்ள அங்க என்ன போயிட்டாருன்னா மாட்டிருக்கிறார். ஒரு வேளை யோசிச்சு 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 அவர் என்னன்னா வியாகுலங்கிற ஒரு விஷயம் அவர் ரொம்ப மன கடினத்தை என்ன பண்ணியிருக்குன்னா கொண்டு வந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் வசனத்துல பாக்குறோம், அதிக ஊக்கத்தோட என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே. இப்ப கேள்வி என்னன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அவருடைய ரத்தம் வந்து தரையில விழுந்தது இல்லையா, காரணம் என்னவா இருக்கும்? அவருடைய ரத்தம் தரையில விழுந்திருக்கு இல்லையா, வேர்வையோடு சேர்ந்து அந்த ரத்தம் தரையில விழுந்திருக்கு இல்லையா, என்ன காரணமா இருக்கும்? உண்மையிலே சொல்றேன், நம்முடைய 7ஆம் காலத்துக்கான தூதன் வந்து இந்த ஒரு பாடத்துல சும்மா அருமையா அந்த ஒரு வசனங்களை என்ன விளக்கம் கொடுக்குறாரு. அதுல முதல் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, மனம் அமைதியாக இருக்க முடியாமல் போனதான ஒரு நிலை என்ன இருக்கு? மனம் அமைதியாக இருக்க முடியாம போனதான ஒரு நிலை அவருக்கு என்ன இருக்குன்னா உருவாயிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளத்தில் பெரும் கவலை என்னமா இருக்கு இருந்திருக்கு. அதான் சொன்னா இல்ல, யாரை பத்தி எல்லாம் கவலை வந்திருக்கும் அப்படின்னா. அடுத்து பாத்தீங்கன்னா துயரம், பதட்டம், கலக்கம் சேர்ந்து இருக்கும் நிலைக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா தள்ளப்பட்டிருக்கிறார். அடுத்த 4வது என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த கவலையிடுவது. இந்த கடைசி ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த கவலையிடுவது இப்பதான் என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்திலே யாரும் நிறைவேற்றிட முடியாததான தேவனுடைய பாத்திரம். இப்ப இந்த பாத்திரம் ஏதாவது ஒரு வகையில சின்ன ஒரு மிஸ்டேக்குள்ள போயிட்டுன்னா பாக்கி எதுவுமே என்ன ஆகாதுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது. அதான் இங்க என்ன பாக்குறோம்னா, உதாரணத்துக்கு ஒரு அம்மா பிள்ளை எடுத்துக்கோங்க. ஒரு அம்மா பிள்ளை, ஒரு பிள்ளை வந்து மரணத்துக்குள்ளான ஒரு சூழலுக்குள்ள போயிட்டு 1% கூட வாய்ப்பு இல்லை, மிஸ் ஆயிட்டுனா குழந்தை மரணம்ங்கிற நிலையில இருக்குன்னா அந்த அம்மாவினுடைய பரிதவிப்பு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப என்ன பண்ணணும்னா கஷ்டம். அதான் பிரதர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ஒரு தாய்ப்படும் வேதனை மற்றும் வியாகுலமா இருப்பாள் என்பதற்கு அடையாளம். இப்பேற்பட்டதான ஒரு சூழலுக்குள்ளதான் யார் போயிருக்காங்களான்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் சொல்ல தாய், உலகத்தில் நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடுறாங்க. எப்படி? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
உண்மையிலே அந்த ஒரு பாட்டெல்லாம் இந்த ஒரு சூழலோட நம்ம இணைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பாட்டினுடைய அருமை தெரியுதோ இல்லையோ, ஆனா அந்த பாட்டினுடைய அருமை யாருக்கு தெரியுதுன்னா, தெய்வீக திட்டத்துல முதற் பலன்களாகிய நமக்கு என்னதுன்னா ஆழமான உணர்வையும் சிந்தனையும் அந்த பாடங்கள் என்ன ஆகுதுன்னா நமக்கு தருதுன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இந்த வேதனை மற்றும் வியாகுலத்தால் தான் ஆண்டவருக்கு என்ன வந்திருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே வேர்வை கலந்த என்ன வந்திருக்கு, ரத்தம் வந்திருக்கு. பொதுவா வேர்வையோட ரத்தம் வருமா என்றால் வருமா, வருமானம் வரும். சயின்ஸ் என்ன சொல்லுது கண்டிப்பா வரும். ஆனா நம்மள மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் அது வரவே வராது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அது முழுக்க முழுக்க பரிபூர்ணமான சிந்தை, பரிபூர்ணமான இருதயம், பரிபூர்ணமான தன்மை கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துதான் என்ன ஆகாது வரும். ஏன்னா உதாரணத்துல பாக்குறோம் இல்ல, தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்யான். அப்படிப்பட்ட உணர்வு கொண்டவர்களால இந்த ஒரு வாய்ப்பு என்ன ஆகும், நடக்கும். அப்படின்னா எப்பேற்பட்டதான ஒரு ஆழமான ஒரு நிலைக்குள்ள நம்மளுடைய தேவன் அவருடைய மகனை தந்து அந்த உணர்வுகளுக்குள்ளாக நம்மளை கொண்டு போறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அடுத்து பாத்தீங்கன்னா, ஆனால் அது எவ்வளவு சுலபமான எல்லாம் கிடையாது. அதான் பார்த்தோம், சுலபமாலாம் வராது. அது ரொம்ப ரொம்ப அந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் கூட, பரிபூர்ணமான தேவனுடைய குமாரனா இருந்தாலும் கூட, அந்த ரத்தம் வேர்வையோடு கூட கலந்து வரணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த இருதயம் சிலுவையில மட்டும் நொறுக்கப்படலை, எங்கே நொறுக்கப்பட்டிருக்கு, இந்த கெட்செமனேயிலும் ரொம்ப ஆழமா நொறுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரே, அதான் பிரதர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 38:86 வாசிங்க. இது ஒரு சாதாரண ஜபம் அல்ல, இது ஒரு போராட்ட ஜபம். இயேசு முழு மனிதராகவே அந்த வேதனையை அனுபவித்தார். இயேசு மனிதராக இருந்ததால் தாங்க முடியாத அளவு மன அழுத்தம் வந்தது. அதனால் வியர்வை இரத்தமாக ஆனது. சொன்ன பாத்தீங்களா, பரிபூர்ணமான மனுஷன், ஆனா யாரு, தேவனுடைய குமாரன். ஆனா எப்படி இருக்கிறாருன்னா மனுஷ சாயல இருக்கிறார். இப்ப மனுஷ சாயல இருக்கிறதான அவரு என்ன வாழ்க்கை வாழலன்னா, முன்பு இருந்த நிலையும் வாழல, தேவன் கொடுத்துட்டதான பரிபூர்ணமான மனுஷிக்கு அந்த உரிமையை கொண்டு வாழல. எப்படிதான் வாழ்ந்தால்தானா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக தான் என்ன பண்றாருன்னா 33 வருஷம் இந்த பூமியில என்ன பண்ணாருன்னா வாழ்ந்தார். அப்போ அவர் பாடுகள் பட்ட விதமா இருக்கட்டும், நம்ம பாக்குறோம் இல்லையா, பரிசுத்தாவி நிறைவா இருக்கு. ஆனா கெட்செமனே டு கல்வாரியில ஜீவனை விடுற வரைக்கும் அந்த பரிசுத்தாவி அவர் என்ன பண்ணல, தனக்காக என்ன பண்ணல, எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. அப்ப பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஒரு மனுஷனாகவே பிறந்து, ஒரு மனுஷனாகவே பாடுகளை உட்பட்டு, ஒரு மனுஷனாகவே என்ன பண்ணியிருக்கிறார்னா சிலுவையில மரணிச்சுக்கிறார். காரணம் என்னன்னா, ஆதாம் மூலம் வந்ததை ஆதாம் நிலையிலிருந்து என்ன பண்ணணும், எடுத்து போடணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப இதுல என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா, அவர் மனுஷனாக தான் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு, மனுஷனாக தான் எல்லாத்தையும் எடுத்து பாவமான உலகில் உள்ள எல்லா பாவங்களையும் எடுத்து போட்டாருன்னு பார்க்குறோம். ஆனா பார்த்தாலும் கூட இந்த பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, மரணத்தை எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு நிலை. அந்த வேர்வையோடு கூட ரத்தம் வந்தது இல்லையா, அந்த வேர்வையோடு கூடிய ரத்தம் வந்ததுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மரணத்தை எதிர்பார்க்கக்கூடியதான நிலை. உண்மையா இல்லையா, அவர் வந்ததே இருக்குதான், எப்படியாவது எங்க அப்பாவுடைய சித்தம் நிறைவேற்றி இந்த ஜீவனை மனுகுலத்துக்காக என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ முதல் காரணம் அது அவருக்குள்ள மனுமாதான் இருக்கு. ஆனா ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிகுந்த பயம் அல்லது அதிர்ச்சி, ஏதாவது தவறா போயிருமா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருமாங்கிற ஒரு அதிர்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா மிகுந்த மனவேதனை அல்லது துயரம். அடுத்த நாலாவது பாத்தீங்கன்னா தாங்க முடியாத மன அழுத்தம். அதான் சொன்ன, இருதயம் அங்க மட்டும் நொறுக்கப்படல, எங்கேயும் நொறுக்கப்பட்டிருக்கு, கெட்செமனேயில என்ன பட்டிருக்குன்னா நொறுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது வேர்வையோட ரத்தம் கலந்து வரணும்னா என்ன நடந்தா வரணும்னு பார்க்கும்போது, தோலுக்குள் உள்ள மிக ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி போகுமாம்னா, நம்ம இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த முடி கேப்போட தான் அது என்ன ஆகும்னா ரத்த நாணங்கள் எலும்புகள், நம்ம என்ன செய்யணும்னா நரம்பு தான் பார்க்குறோம். இப்போ இந்த நரம்புல மட்டும் என்ன கிடையாதுன்னா ரத்தம் வராது, வேற எதுலேயும் வரும், சின்ன சின்ன நாளல்கள் இருக்கும். அது ஒட்டுமொத்த இந்த முடி போகக்கூடிய இந்த அந்த வேரின் இடையோடு தான் அது என்ன ஆகும்னா அந்த ரத்த நாணங்கள்ங்கிற சொல்ல சின்ன 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 நரம்புகள் போகும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட அந்த அதிக மன அழுத்தம், அதிகப்படியான அந்த ஒரு தாக்கம், ப்ரெஷர்னால என்ன ஆயிருக்குன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அவை வேர்வை சுரபிக்குள் அருகில் இருக்கும். வேர்வை சுரபியின்
அருகிலே இருக்கும். அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த மன அழுத்தத்தால் அவை பிளந்து விடும். ப்ரெஷர், உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பா ரொம்ப அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, தாங்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர் பக்குவமா என்ன பண்ணுங்க, அவரை பார்த்துக்குங்க. அவரை ஒரு சின்ன குழந்தைய போல என்ன பண்ணுங்க, ஒரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணாதீங்கன்னா சொல்லாதீங்க. ஏன்னா அவர் 2வது வாட்டி ஒருவேளை அட்டாக் வந்துட்டுனா அவர் என்ன பண்ண முடியாது, அவரை காப்பாற்ற முடியாது. அப்படின்னா அந்த ஒரு சூழல் இல்லை, இது ஒரு யதார்த்தத்துக்கு நான் சொல்றேன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்கள் என்ன நடந்திருக்குன்னா, மிகுந்த மன அழுத்தத்தால் அவை என்ன ஆயிடும்னா பிளந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த ரத்தம் வேர்வையோடு சேர்ந்து வெளியே வரும். நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்டதான ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிருந்தாலும் கூட அந்த வேர்வையோடு கூட அந்த ஒரு இரத்தமான துளி வந்திருக்கணும்னா அவருடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஜெபங்கள் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டாம், அதிகப்படியான நேரம் இருக்க வேண்டாம், ஷார்ட்டா என்ன பண்ணா போதும், இருந்தா போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற ஜெபங்கள். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமான காத்தடிச்சா ஜெபம் பலமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தா சில நேரங்களில் என்ன செய்யலாம்னா, தேவனே இன்னைக்கு முழுவதும் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆறுதலோடு கூடிய நன்றி, அது யதார்த்தம். ஆனா மனவேதனை, மன கஷ்டம், மன அழுத்தம், ரொம்ப பிரஷரான விஷயங்களுக்குள்ள போகும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க என்ன விழுந்தது, ரத்தம் விழுந்தது. நமக்கு ரத்தம் எல்லாம் உழ வைக்க மாட்டார் தேவன், ஒரு சொட்டு கண்ணீரை எதிர்பார்ப்பார். அப்ப நம்முடைய ஜெபத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆண்டவருக்கு ரத்தமா இருந்தாலும் கூட நமக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது கண்ணீர். அந்த கண்ணீர் எந்த அளவுக்குங்கிறது இது அவருக்கு காட்டி கொடுத்துரும். எது காட்டி கொடுத்துரும்னா, நம்முடைய இருதயம் தேவனுக்கு காட்டி கொடுத்துரும். அதான் நம்ம பார்க்குறோம், தேவனிடத்துல மறைக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவருக்கு முன்பாக என்ன இருக்குன்னா வெளியரங்கமா இருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கெத்செமனே ஜெபத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் நினைத்து பார்த்திருப்பார். இவ்வளவு ஒரு அழுத்தத்துக்குள்ள போயிருக்காரு இல்லையா, இவ்வளவு ஒரு அழுத்தத்துக்குள்ள போயிருக்கிறாருன்னா கெத்செமனே ஜெபத்துல எதை நினைச்சு இந்த ஒரு மன அழுத்தத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிருப்பார். ஏதாவது கற்பனை பண்ணி முடியுதா? நம்ம பார்க்குறோம், சங்கீத புஸ்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, நிறைவேற்றிருக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த மன அழுத்தங்கிற ஒரு விஷயம் அவருக்கு எதன் அடிப்படையில் கடந்து வந்திருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களே சொல்லுங்க, ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தோம் இல்லையா, தன்னுடைய ஜீவனை குறித்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய நினைவுல யார் வந்திருப்பா, ஏன் ஆரோன் வந்திருப்பாரு? ஏதாவது சிந்திக்க முடியுதா? தனக்காகவும் என்ன அன்புக்குரிய சகோதரி, அதான் உண்மை. இப்ப ஏன் ஆரோன் இந்த இடத்துல நினைச்சு பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யதார்த்தமாலாம் எங்க போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனா ஆசாரிகள் தேவனுடைய வேலை செய்ய எங்க வரை போயிடலாம், பரிசுத்த ஸ்தலம் என்று உள்ளவரை போயிடலாம், தூபபீடம் வரைக்கும் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன பண்ண முடியாது, அவ்வளவு லேசில எல்லாம் போக முடியாது. அதனால யார் மட்டும்தான் போக முடியும், மோசே இந்த இடத்துல விட்டுருங்க, ஆரோன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆனா ஆரோனை பத்தி என்ன சொல்றாருன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 16:2. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகி ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். என்ன சொல்ற, இது எந்த சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம்னா, நாதாப் அபியூத் அந்நிய அக்னி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்நிய அக்னி கான்செப்ட்னால அவங்க செத்த பிற்பாடு மோசே யார்கிட்ட சொல்றாரு, தேவன் மோசேட்ட சொல்லி, மோசே யார்கிட்ட சொல்றாருன்னா ஆரோன்ட்ட சொல்றாரு. அதான் எப்படி பார்க்குறோம்னா, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாய் ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலைகளையும் என்ன பண்ண வேண்டாம், வராண்டாம். வந்தா என்ன பண்ணிடுவாரு, செத்துருவார். நினைச்சு பாருங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்கு பொருள், ஆரோனுக்கு பொருள். அப்ப ஆரோனுக்கு பொருள்னா முதல்ல எது போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள
எது போகணும்? அவருடைய வாழ்க்கை போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உன் வாழ்க்கை பர்ஃபெக்ட். என்ன பண்ணலாம்? அது தூப பீடமாக எங்க வந்திருக்கணும்? மகா பரிசுத்துக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள வந்தாதான் யாரே போக முடியும்? ஆரோனே போக முடியும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 16:13. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இவரு போறதுக்கு முன்னாடி தூப பீடத்துல தூபம் போட்டு, அந்த தூபம் எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்தை என்ன பண்ணணும்? அது மூடணும். மூடனாதான் யாரு போக முடியும்? அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகக்கூடியதான அந்த தூப பலி யாருடையது? யாருடையது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கை பர்ஃபெக்டா இல்ல, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல நேரம் பார்த்த விஷயம் மாதிரி தான், ஒட்டு மொத்தம் என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு சபை தேர்வு என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். முதல்ல பார்த்ததுதான். எல்லாம் ஒன்னொன்னா என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். செத்தவர் செத்தவங்களாவே இருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்க செத்தான் என்ன பண்ண முடியாது? மீண்டும் வர முடியாது. ஆதாவை மீட்டெடுக்க முடியாது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போய் இருக்கும். அப்படி என்றால் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எது நிறைவேறி கொண்டிருக்கிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது நிறைவேறி கொண்டிருக்கிறது? கெத்செமனேயிலிருந்து கல்வாரியில, ஆண்டவருடைய வாழ்க்கையில கெத்செமனேயிலிருந்து கல்வாரி வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எது நிறைவேறிட்டு இருக்கு? என்னமா? அன்புக்குரிய சகோதர சகோதரே, எது நிறைவேறி கொண்டிருக்கிறதுனா எது? நியாய பிரமாணம். அப்ப நியாய பிரமாணத்தின்படி வாழ்ற அவரு நியாய பிரமாணத்தை எல்லாராலும் நிறைவேற்ற முடியுமா? நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அப்படின்னா ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, நான் ஒரு பாவி என்று ஒருவன் உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் நியாய பிரமாணம். பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை எது எதிர்பார்க்குதுன்னா, நியாய பிரமாணம் எதிர்பார்க்கறதுனால விழுந்து போன மனுஷனால என்ன பண்ண முடியாதுன்னா நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்ற முடியாத நியாய பிரமாணத்தை தான் யார் நிறைவேற்ற வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் கேட்டேன். கெத்செமனே டு கல்வாரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாருன்னா, நியாய பிரமாணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிறைவேற்றி இருக்கிறாரு. அடுத்தது நியாய பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்கு? நியாய பிரமாணத்துக்குள்ள அன்பு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரே, நியாய பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய நீதி. அந்த நீதிக்குள்ள என்ன இருக்கு? பிரதர் சொன்ன மாதிரி தேவனுடைய மகா உன்னதமான அன்பு இருக்கு. அந்த அன்பு நியாய பிரமாணத்துல என்ன ரூபத்தில் இருக்கு? நியாய பிரமாணத்துல தேவனுடைய அன்பு என்ன ரூபத்தில் இருக்கு? நிழல்ல. இந்த 3 பாடத்திலையும் அந்த பாயிண்ட் பார்த்தோம். நியாய பிரமாணத்துக்குள்ள தேவனுடைய அன்பு என்ன ரூபத்தில், நான் ஒரு குழுவை தந்தாச்சு, என்ன ரூபத்தில் இருக்கு? ஆட்டுக்குட்டிங்கிற ஒரு ரூபத்தில் என்ன இருக்கு? இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதனா இருக்கும்போது சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீங்கள் எகிப்தில் நடந்ததை எல்லாத்தையும் நினைவுறும்படி யார்கிட்ட சொல்லிக்கிட்டே வரணும்? எத்தனை, எதை பத்தி? 10 அதிசயம் நடந்தது. என்ன 10 வாதை அனுப்புனாரு. 10 வாதையை பத்தி பேச சொன்னாரா? எத்தனாவது வாதையை பத்தி பேச சொன்னாரு? தலைச்சன் பிள்ளை சங்ககாரத்திலிருந்து தப்பு பண்ணின ஆட்டுக்குட்டியை பத்தி என்ன பண்ணணும்? அப்ப நியாய பிரமாணத்தில் என்ன இருக்குன்னா தேவனுடைய நீதி இருக்கு. அந்த நீதிக்குள்ள என்னன்னா அன்பு இருக்கு. அந்த அன்புக்குள்ள என்ன இருக்குன்னா, அன்பு எப்படி இருக்குன்னா ஆட்டுக்குட்டிங்கிற ரூபத்துல இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியின் ரூபம் தான் நமக்கு என்ன எப்படிப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய நம்முடைய பஸ்காவாகிய. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய நீதி இருக்கு நியாய பிரமாணத்துக்குள்ள. அந்த நீதி என்ன பண்றாருன்னா, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நிறைவேற்றார். அப்படின்னா இங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம்னா, 3.5 வருஷங்கிறது ஊழியம். நல்லா புரிஞ்சுடுங்க. 3.5 வருஷங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். அப்போ அந்த ஒரு நாள் அந்த ஊழியத்தினுடைய
வாழ்க்கையின் கிரியை. சொல்லுது புரியுதா? 3 வருஷங்கிறது அவருடைய ஊழியம், அந்த ஒரு நாளுங்கிறது அவருடைய ஊழிய வாழ்க்கையின் கிரியை. உதாரணத்துக்கு அங்க எதையெல்லாம் நீங்க செய்யணும்னு சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தருணம் தான் எங்கன்னு பாத்தீங்கன்னா கெத்செமனே டு. ஏதாவது ஒன்னாவது மிஸ் பண்ணியிருப்பாரா பேசுனதுல? எதையுமே அங்க என்ன பண்ணல, மிஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை 99% என்ன ஆயிட்டு நிறைவேற்றிட்டார், 1% மிஸ் ஆயிட்டு என்ன ஆகும்? எல்லாமே வேஸ்ட். 3 வருஷம் ஊழியம் வேஸ்ட், எல்லாமே என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற எத்தனை %? 100% அங்க என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்காரு. அப்ப ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல் அவர் காமிக்க வேண்டும் ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நீதியின் மேல அவருக்கு இருந்துட்டதான பயம். நான் சொல்ல வரது புரியுதா? நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு? தேவனுடைய நீதி இருக்கு. அந்த நீதிக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய அன்பு இருக்கு. இப்ப இந்த அன்பு அவருடைய ஜீவ பலியா வெளியே வரணும்னா இவர் எதை நிறைவேற்றி ஆகணும்? நியாயப்பிரமாணத்தை, அதாவது தேவனுடைய நீதியா இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாருன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கும். அப்போ அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதி நடந்துருமா ஒரு பயம் தான் அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கெத்செமனேயில அவர் பட்டதான சோதனை, வியாகுலம், பலத்த சத்தம், கண்ணீர் எல்லாம் அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு திரைச்சிலை அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மனுக்குலத்தின் மீத்துட்டு தானே அன்பும் அதுல ஒரு விஷயம். அப்படின்னா இந்த திரைச்சிலையை தாண்டி அவர் போறதுக்கு எந்த அளவு யோசிச்சிருப்பார்? இப்போ உதாரணத்துக்கு அவர் மரணிக்கும் போது அங்க எது கிழிஞ்சுது? எங்க இருந்து கிழிஞ்சுது? மேலிருந்து கீழாக கிழிஞ்சுது. அதுக்குள்ள முதல்ல போனது யாரு? நடுச்சுவராகிய நியாய பிரமாணத்தை தகர்த்து முதல்ல அன்பின் பிரமாணத்துக்குள்ள போனது யாரு? நம்முடைய பஸ்காவாகிய. அடுத்து யார் போகணும் அதுல? சரி, இவ கேள்வி என்னன்னா, அவர் முக்கியமா அந்த ஒரு வேலையை, தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவரால் எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? ஒரே ஒரு விஷயம் தான், அது என்ன? அதான் பாடத்தின் தலைப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரரே, அவருடைய ஜெபம். இந்த ஜெபங்கிற ஒரு வாழ்க்கை அவரை எங்கேயுமே, கெத்செமனேக்கு முன்னாடி எங்கேயுமே அவரை தேவன்கிட்ட என்ன பண்ணல, ஒரு சின்ன கேப் வரைக்கும் அவருக்கு இருந்ததே இல்லை, இருக்கவும் அவர் விட்டதில்லை. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த 3 வருஷத்துல பின்னி பிணைஞ்சு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு ஐக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த ஐக்கியம் தான் அவரை என்ன பண்ணுதுன்னா, அவருடைய அங்கங்களுக்காக என்ன பண்ண வைக்குது? என்ன பண்ண வைக்குது? வேண்டுதல் செய்ய வைக்குது. அதான் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்றேன். அதுதான் வந்து கேட்கிறாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்ன கேட்டாரு? வசனம் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு சூழல்ல அவர் வியாகுலப்பட்டு இருக்கும் போது அங்க வந்து என்ன கேட்கிறாருன்னா, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. இதுல நமக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, விழுந்து போன மனுஷன்ட்டு பரிபூரணமான மனுஷனுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா? ஆனால் நம்முடைய பதில் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது தான் யார் வந்தா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா வந்தார். உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு போட நினைச்சேன், எனக்கு அது தெரியல. நான் எவ்வளோ முயற்சி பண்ண அதை என்னால் போட முடியல. இந்த சூசன் ஒரு படம் என்ன பண்ணியிருக்குன்னா வந்திருக்கு, ஒரு ஆப். இப்போ அதில் எபிசோடு 5 என்னன்னா போயிட்டு இருக்கு. கெத்செமனே இந்த ஒரு கான்செப்ட் வரைக்கும் அது என்ன ஆயிட்டா முடிஞ்சுது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த பாடத்துக்கு அது ரொம்ப என்னன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறாரு. நம்ம கற்பனைக்கு வேற எட்ட முடியாத கோணத்தில் அந்த மனுஷன் அந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு. ஆனால் உண்மையில சொல்கிறேன், வேத மாணவர்கள் தவிர வேறு யார் அந்த படத்தை பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு உணர்வு ஏற்படவே படாது. அப்படி என்ன பண்ணியிருக்கிறான் அந்த மனுஷன், அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி செதுக்கி பைபிளோடு ஒப்பிட்டு பண்ணியிருக்கிறார். முதல் வாட்டி போய் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி அந்த அழுகை எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணும்போது வர்றாரு இல்லையா, வந்து யார்கிட்ட கேட்பாரு?
பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவாரு? எனக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவர் வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த ஒரு சீனை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இவர் வருவாரு, அவங்க படுத்துட்டு இருப்பாங்க, இவங்க கண்ணுக்கு அவங்க எப்படி தெரிவாங்கன்னா, ஒரு 10, 12 வயசு 13 வயசு பசங்க படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலே சொல்றேன், அவரு கண்ணுக்கு நம்ம சொல்ல போனா ஒரு பச்சிலம் குழந்தையா அவருக்கு கண்ணுக்கு என்ன ஆயிடுனா, அப்ப அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இவங்களால நமக்கு என்ன கிடைக்காது? ஆறுதல் கிடைக்காது. அப்ப இவங்களால நமக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனா இவங்களுக்கு யார் தான் ஆறுதல்? அவர் தான் ஆறுதல். அவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்த போறாரு, செகண்ட் வாட்டி ப்ரேயர் பண்ண போறாரு. இப்ப செகண்ட் வாட்டி ப்ரேயர் பண்ண போனோடனே அங்க யாரை பத்தி நினைக்கிறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இஸ்ரேல் ஜனங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பத்தி நினைக்கிற மாதிரி இந்த படத்துல எடுத்துறான். எதுன்னா, எசேக்கியேல் எலும்பு கூடுகள் சேர்க்கப்படும் தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, அங்க எலும்பு கூடுகள் மத்தியில எசேக்கியேல் நிக்கிற மாதிரியும், இவர் அவருக்கு பின்னாடி போய் நின்று அவரை பார்த்து கண்ணீர் விடுற மாதிரியும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? முதல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முதல் யாருக்கு? சபை. இரண்டாவது யாருக்கு? முற்பிதாக்களுக்கு. முற்பிதாக்கள் லிஸ்ட் அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு யதார்த்தமா அந்த ஒரு சீனோட ஒப்பிட்டு அங்க என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்துக்க. இது ரெண்டாவது சம்பவம். வாராரு, திரும்பவும் இங்க என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தூங்கிட்டு தான், அந்த சீனை காட்டல. ஆனா மூணாவது இவர் வந்து ஜெபம் பண்ணும்போது, உண்மையிலே சொல்றேன், அது முழுக்க முழுக்க நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். அங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் பிரேயர் பண்ணி கண்ணு முழிக்கும் போது விறகு வெட்ட சவுண்டு கேட்கும். விறகு வெட்டக்கூடிய சவுண்டு கேட்கும். ஏதாவது யூகிக்க முடியுதா? இப்ப என்ன பண்றாரு? தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்க, எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை சின்ன ஏதாவது மிஸ்டேக் நடந்துன்னா என்னால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை ஜெபத்துல ஏறெடுக்கிறாரு. இப்படி ஏறெடுத்துக்கிட்டு அவரு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது விறகு வெட்டுற சவுண்டு கேட்கும். என்னவா இருக்கும்? அன்புக்குரிய சகோதரங்க, என்னன்னா ஆபிரகாம் விறகு வெட்டிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆபிரகாம் விறகு வெட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியே இவர் போறாரு, அவர் விறகு வெட்டிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க பார்க்கும்போது பாப்பான்னு சவுண்டு கேட்குது. அங்க யாருன்னு பார்த்தா ஈசா. ஈசாக்கு கேட்பாரு, அப்பா என்ன இருக்கு? டீ இருக்கு, விறகு இருக்கு, லேம்ப் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, காட் இஸ். கர்த்தர் என்ன பண்ணிக்குவாரு? உண்மையிலே அந்த அந்த ஒரு இதை பார்த்த உடனே மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ண, உக்கிரமான ஒரு அழுகையோட முழங்கல் போடுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போடுற மாதிரி அந்த சீன்ல எடுத்துட்டான். நினைச்சு பாருங்க. அப்போ நீ இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையானது யதார்த்தம், உண்மை, அதுல எந்த பொய்யும் என்ன இல்ல, நீ கரெக்டா என்ன பண்ணியாச்சு, வாழ்ந்தாச்சு. அடுத்தது யார் வந்து தேட்டினா? தூதன் வந்து என்ன பண்றாருன்னா தேற்றார். அன்புக்குரிய இப்படி யதார்த்தத்தோட அந்த படத்துல 3 சீன் என்ன பண்ணிக்கிறாங்க. 3மே தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி சபை, முற்பிதாக்கள், உலக ஜனங்களுடைய மீட்பை ஒப்பிட்டு அந்த படத்துல என்ன பண்றாங்கன்னு எடுத்திருக்காங்க. அப்படின்னா எப்பேற்பட்டதான ஒரு உணர்வை உலகத்தானுக்கே ஏற்படுத்தியிருக்குன்னா, அந்த ஆழமான அந்த கெத்செமனேயினுடைய வலி, அந்த ஒரு வியாகுலம், அந்த ஒரு விண்ணப்பம், கண்ணீர் நம்மளை என்னைக்காவது பாதிப்படைய செஞ்சிருக்கா? நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு உலகத்தான் அந்த ஒரு பைபிள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறா இல்லைங்கிறதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, 3 சோதனை நடந்திருக்கு. போன பாடத்துக்கு முந்தின பாடம் பார்த்தேன். எத்தனை சோதனை? 3 சோதனை நடந்திருக்கு. யாருக்கலாம்? ஆனா 3 சோதனை எப்படிப்பட்டதுன்னா வித்தியாசம். 3 சோதனையுமே வித்தியாசமான சோதனை. ஆனா 3மே ரொம்ப ஒரு பலமான சோதனை. அதுல இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு அடையாளம், பேதுரு எப்படி இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளம், யூதாஸ் எப்படி வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம். புரியுதா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்ம ஆவிக்குரிய ஜீவித வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடியது எது? ஜெபம். நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டா ஜெபம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளால் சபையா மாற முடியுமா முடியாதாங்கிறத தீர்மானிக்கக்கூடியது எதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெபம். நம்ம கேரக்டர் எப்படி தெரியுமா? சந்தோஷமா இருந்தா தேவன் பக்கம் போகவே மாட்டோம்.
ஆனா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டோன்னு வைங்களேன், உடனே எங்க போவோம்? கிருபாசன தண்டைக்கு போவோம். இது தேவனுக்கு ஏற்புடையதான காரியம் கிடையாது. வாழ்விலும் சரி சாவிலும் சரி, அதாவது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி, நம்முடைய புண்ணிய ஸ்தலம் எதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பாதபடி டு கிருபாசனம். இந்த ஒரு முறையான வாழ்க்கை முறையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இல்லைன்னா நமக்காகவும் நம்ம விண்ணப்பம் பண்ண முடியாது, மற்றவங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண முடியாது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரதருங்க என்ன கொடுக்குறாருன்னா இதை மட்டும் வாசி. 3 பேர் சோதிக்கப்பட்டார்கள், ஆனால் முடிவுகள் வித்தியாசமானவைகள். இதில் நம்முடைய கர்த்தருடைய வழி நேர்த்தியாக இருந்தது. அவரது தாழ்மை, பயம் மற்றும் சோதனைகளை உணர்ந்து கொள்ளுதல் ஆகியவை அவரை விழிப்புடன் இருப்பதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நேராக வழி நடத்திற்று. எல்லா விதத்திலும் வலிமையாக இருந்த சோதனைகளுக்கு தப்பி அவர் வெளியே வந்தார். மேலுமாக அவர் ஆசாரியர்கள் மற்றும் பிலாத்துக்கு முன்பு வெளியரங்கமாக குற்றம் சுமத்த போட்ட போதும், திரளான ஜனக்கூட்டத்துக்கு முன்பு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போதும் அவர் மிகுந்த அமைதியுடன் காணப்பட்டார். காரணம், தேவன் அவரை பலப்படுத்தினார். அப்போ இதைதான் பார்க்கிறோம். அவருடைய அந்த நேர்த்தியான உண்மையான யதார்த்தமான வாழ்க்கையினால தேவன் என்ன பண்ண 3 ட்ரிப் என்ன பண்ணாரு? ப்ரே பண்ணாரு. அங்க என்ன பதில் என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் தூதன் வந்து பலப்படுத்தினார்னா யார் பலப்படுத்தின மாதிரி? பிதாவாகிய தேவனே தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அதான் சொல்றாரு, பிலாத்துக்கு முன்பு போய் நிற்கும் போது கூட அவங்க என்ன சொன்னாலும் எதை பத்தி கேட்டாலும் அவரை பலப்படுத்தினது எதுதான்? தேவனுடைய கிருபை. அதான் சொல்றாரு இல்லையா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. அவரு கொடுத்தாதான் நீ என்ன பண்ண முடியும், என் மேல கையே வைக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த கூட அங்க என்ன பண்ணுவார்னு சொல்றாரு. அடுத்து பேதுரு எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம். பலமுள்ள நல்ல மனுஷன் பேதுரு. அவர் தனக்கான ஆபத்துகளை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆதலால் அவர் சாத்தானின் தந்திரங்களுக்கு ஆயத்தமாய் இருக்காமல் மிகவும் சோதனையான நிலைமைக்குள் அனுமதிக்கப்பட்டபடியால் பேதுரு எதில் தன்னை பெருமை பாராட்டி கொண்டாரோ அதை மறந்து போய் விட்டார். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கணும், அதான் எதுலெல்லாம் அவர் பெருமை அடிச்சுக்கிட்டாரோ, எதுலெல்லாம் தன்னை தேவனுடைய கிறிஸ்துவுக்கு முன்பாக விசுவாசத்துல நாம் பலப்பட்டவனாக தன்னை நிரூபிச்சாரோ அதுல எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டார். அப்படி விழுந்ததுனாலதான் அங்க யார் கேட்டுக்கொண்டாவர? சாத்தான் உன்னை சோதனை கோதுமை பிடைக்கிறது போல பிடைக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டாங்கிற விஷயத்துல யார் அகப்பட்டுட்டான்னு பாக்குறோம்னா பேதுரு அகப்பட்டார். அடுத்தது எப்படி வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு யூதாஸ். யூதாசுக்கு அது ஒரு கேடு காலமாக இருந்தது. உண்மையுள்ள இருதயமுள்ள பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணி தன்னை பாதுகாத்து கொள்ளாததினால் எதிராளியானவன் அவரை ஏமாற்றி வஞ்சித்து தவறாய் வழிநடத்த முடிந்ததினால் சரியான இருதயம் இல்லாமல் சுயநலம், சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நாடுகள் பேராசை கொண்டிருந்த யூதாசிடம் எதிராளியானவன் என்னவெல்லாம் செய்யக்கூடும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, யதார்த்தமான சின்ன சின்ன மிஸ்டேக்கால கொண்ட பேதுருவாலேயே என்ன பண்ண முடியல, சோதனையில தாக்கு பிடிச்சு நிக்க முடியல. ஆனா உண்மையான இருதயமே இல்லாத யூதாசால எப்படி என்ன பண்ண முடியும்? அந்த சோதனைகள்ல தாக்கு பிடிக்க முடியும். கீழே வாசி. யூதாஸ் மீதான சாத்தானின் உடனடியான செயல் நடந்தது என்பது நமக்கு ஐயமில்லை. இதனால் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்படும்படியாக தனது இருதயத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ என்ன பார்க்கிறோம்னா 30 வெள்ளி காசுக்காக அந்த ஒரு கோரமான அந்த ஒரு சூழலுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? வித்து போட்டுட்டாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பதில் கொடுக்கிறாருன்னா இருவருடைய இருதயத்தின் வெளிப்பாடு. இவருக்கு ஒரு விதமா அவருடைய இருதயம் வெளிப்பட்டிருக்கு, யூதாசுக்கு ஒரு விதமா அவருடைய இருதயம் வெளிப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தரோடு அவரை மறுதளிக்கும் வண்ணமா மாறிச்சு, இன்னொருத்தருக்கு அவரை காட்டி கொடுக்கும் தன்மை என்ன பண்ணிட்டு மாறிட்டு. ரெண்டுலயும் எது பெரிய தப்பு? யூதாஸ் பண்ணது பெரிய தப்பா, பேதுரு பண்ணது பெரிய தப்பா? அப்போ பேதுரு பண்ணது தப்பு இல்லை. சரி பார்க்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சவுலைக்கு யார் ஜெயிச்சிருக்கான்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம்னா, உண்மையாக விழிப்போடு இருந்து தேவ சமூகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அந்த சோதனையில் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். அதை தவறுன 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம்னா விழுந்து போயிட்டாங்க. ஆனால் விழுந்து மீண்டும், அதாவது நம்ம விழுந்துட்டோம்னா மீண்டும் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துறதுக்கு எது தேவைன்னா சோதனை தான். சோதனை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் போன பாடங்கள் என்ன பண்ணனா பார்த்தோம். இதை நான் வாசிக்கிறேன்.
இந்த ஒரு விஷயத்துக்கு பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, இன்றைய யூதாஸ் வகுப்பார் 2 வகுப்பார பிரிக்கிறார். நல்லா கவனிக்க பாடத்தை. இன்றைய யூதாஸ் வகுப்பாரும் எப்போதும் போல் சோதனைகள் அவர்களுக்கு வரும்போது அவைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அச்சோதனைகளில் நன்கு தங்களது என்ன சொல்றாங்க பொழுதை போக்கி பேராசை அல்லது தவறான கவர்ச்சிகளின் ஆவிக்குள் பிரவேசித்தவர்களாகி அதனால் விழுங்கப்பட்டு போய்விடுவார்கள். எப்படி வரும், எந்த சூழல்ல வரும், எந்த ரூபத்தில் வரும்னு என்ன ஆகாது தெரியாது. அவருக்கு ஒரே கண்டென்ட்ல தான் என்ன வந்தது, பணங்கிற பேராசைக்குள்ள வந்தது. ஆனா அதே யூதாஸ் வகுப்பாருக்கு எப்படி வரும்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, கணிக்கவே முடியாது. யாரா வேணாலும் என்ன ஆகலாம், அந்த ஒரு மாயத்துக்குள்ள இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படலாம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பேதுரு வகுப்பாரும் எப்போதும் போல இன்னும் நம் மத்தியில் உண்மையான இருதயத்துடனும் அதே சமயம் எதிராளியானவரின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படத்தக்கதாக போதுமான அளவு விழிப்பும் ஜெபமும் அற்றவர்களாய் காணப்பட்டு. இருதயம் எப்படிதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். ஆனா அங்க என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா, விழிப்புள்ள இருதயமா அது என்ன ஆகாது, இருக்காது. அப்படி இருக்காத பட்சத்துல என்ன சொல்றாருன்னா, போதுமான அளவு விழிப்பும் ஜெபமும் அற்றவர்களாய் காணப்பட்டு சில சமயங்களில் நல்லா புரிஞ்சுடுங்க, சில சமயங்களில் எதிர்பாராத வீழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுவாங்களாம், சில நிமிடங்களில் கர்த்தரை அவமதிப்பு செய்வதேடல்லாமல் ஃபுல்லா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தரை அவமதிக்க மாட்டாங்க. யாரு, பேதுரு வகுப்பார். ஆனா சில சில நிமிடங்களை யாரை நிந்திப்பாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நிந்திச்சிருவாங்க. இது சரியா? அப்ப விழிப்போடு இருக்கிறது என்னன்னா, சில சில சமயங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேதுரு போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறவர்களாக நாம இருந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் சொல்றாரு, தங்களுடைய சொந்த இருதயத்தையும் அவமதிப்பு செய்து விடுகின்றனர். யார, அவரை மறுதலிக்கிறதுனால, அவரை அவமதிக்கிறதுனால யாரையும் மறுதலிச்சிடும், யாரையும் அவமதிக்கிறோம், அவர் தந்துட்டதான அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்ம என்ன ஆக்கிறோம். அதான் கீழே கொடுக்கிறாரு, இந்த 2 வகுப்பாருக்கும் இடையில் காணப்படும் வித்தியாசம் இருதய தன்மையே ஆகும். அப்படின்னா கேள்வி, இவங்களுடைய இருதய தன்மை எப்படி வெளிப்பட்டது? பேதுரு வகுப்பார், யூதாஸ் வகுப்பார் எப்படி வெளிப்பட்டது? பேதுரு யூதாஸ் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இது திருவள்ளியிலிருந்து எடுத்து போட்டிருக்கேன். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மனம் வருந்தி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம ஏன் இந்த பாயிண்ட பார்க்க போறோம்னா, தலைப்பு என்னது பாடத்துக்கு, உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதுக்கும் இந்த வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு, வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். யாரு, பேதுரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மனம் வருந்தி என்ன பண்ணிட்டாரு, காசு கொண்டு அவங்க முன்ன போட்டுட்டு எங்க போயிட்டாரு. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், மனம் கசந்துன்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஏன் இந்த பாடத்தை நான் பார்க்குறோன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்ம என்ன ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம், பஸ்காவினுடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய பஸ்காவில் கை வைக்க போறோம். அப்படி நம்ம கை வைக்க போறோம்னா சில சில தவறுகள் குற்றங்கள் நமக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ மனம் கசப்புனா என்ன, மனம் நொந்துன்னா என்ன, யாருடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, யாருடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்ப நம்ம எப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத பார்க்கறதுக்கு வேண்டிய அந்த பாயிண்ட். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, மனம் கசந்து இங்க என்ன சொல்றாருன்னா, பேதுரு யூதாசும் மனம் வருந்தின போதிலும் ஒருவர் மட்டும் மீண்டுமாக தெய்வீக தயவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். உண்மை இல்லையா? அடுத்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றும் மற்றவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நாம் பார்க்கையில் தேவன் அவருடைய வித்தியாசம் காட்டுவது தெளிவாகின்றது. என்ன இருக்கு, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க, தெளிவா இருக்கு. அப்ப மனம் கசந்துனா என்னங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தன் பாவத்தை, அதாவது ஒரு மனிதன் தன் செய்த தவறை உணர்ந்து உள்ளம் உடைந்து வருந்தும் போது அதை மனங்கசந்து என்று சொல்வோம். எப்படி
ஒரு செஞ்ச தப்ப எண்ணி மனசு உடையணும். நல்லா புரிஞ்சு, நொறுங்குண்ட இருதயத்தின் ஜெபம் தான் என்ன பண்ணப்படும், கேட்கப்படும். அப்ப மனம் கசந்து நொந்த இருதயம் என்ன பண்ணப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் என்ன கொடுக்கிறாருன்னா, தன் பாவத்தை உணர்ந்த மனம் ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரை புண்படுத்தி விட்டேன் என்ற வேதனை. இப்ப கேள்வி என்னன்னா, நாம ஆண்டவரை எப்பமாவது நேரடியாகவே புண்படுத்துவோமா? அப்ப பேதுரு யாருக்கான ஒரு முன்மாதிரியான நிழலா இருக்கிறாரு? நாம எப்படி இருந்து விடக்கூடாது என்பதற்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பான பேதுருவோட வாழ்க்கை ஒரு அடையாளமா இருக்கு. அதே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை என்ன இருக்கு? இப்படிதான் நம்ம வாழணுங்கிற வாழ்க்கைக்கு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கை. அப்ப இங்க என்ன பாக்குறோம், நான் மூணாவது, தன் தவறு பெரியது என்று உணர்ந்தான். என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தவறு நான் என்ன பண்ணிட்டேன்னு உணர்ந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையான மனம் திரும்புதல் என்ன இருக்கு, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்மையா என்ன பண்ணிருக்குன்னா மனம் திரும்பி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, திரும்பி வர வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை என்ன பண்ணிருக்கு, வெளிப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினான். ஆனா நம்ம இதுக்கு 1008 காரணம் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு, அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு. ஆனா இவருக்காக யாரு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவருக்காக யார் வேண்டிக்கிட்டு இருக்கா, எங்க போனாலும் என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டார். அதான் சொல்றாங்களா, இந்த அதாவது உண்மையான மனம் திரும்புதல், திரும்பி வர வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை, தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினான். இந்த மூணும் ஒருத்தர் இருக்குன்னா இயேசு கிறிஸ்து அவரை கை விடவே மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா எப்பேற்பட்டதான ஒரு உணர்வுள்ள ஒரு பாடம் பேதுருக்குள்ள இருக்குன்னா, இதை மட்டும் என்ன பண்ணிட்டா வரும், இதை மட்டும் என்ன பண்ணிட்டா வரும், அவருக்கு கொடுத்துட்டா போதும். அது உண்மையா இருந்துன்னா நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கை விடவே மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஆனா அடுத்து பாருங்க, அப்படியே நேர் ஆப்போசிட். மனஸ்தாபம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மனம் கசந்தது போல தோன்றும், ஆனால் உண்மையில் வேறுபாடு என்ன இருக்கு, இருக்கிறது. அப்படி என்ன வேறுபாடு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. என்ன பண்றா, தன் பாவத்தை உணர்ந்தாரா இல்லையா? மனம் ஸ்தாபப்பட்டு என்ன பண்ணாரு, 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணாரு, கொண்டு கொடுத்தாரு. ஆனா அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, செய்த தவறுக்கு பயந்தாரு. அதனாலதான் எதை கொண்டு கொடுத்தாரு, 30 வெள்ளிக்காசை கொண்டு கொடுத்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, செய்த தவறுக்கு பயம். அடுத்து பாத்தீங்கன்னா, மனதில் வருத்தம் இருந்தாலும் திரும்பி வர, அங்க என்ன பார்த்தோம், எப்படியாவது திரும்பி அவர்கிட்ட போயிடணுங்கிற ஆசை இருந்தது. இங்க என்ன இருக்கு, மனதில் வருத்தம் இருந்தாலும் திரும்பி வர விருப்பம் இல்லை. அப்ப நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், நம்முடைய இருதயம் நம்முடைய தேவன் கிட்ட இல்லைன்னா, கிறிஸ்துவ கிட்ட இல்லைன்னா, அப்பத்துல கை வைக்க என்ன வராது, என்ன வராது, மனசு வராது. ஏன் வராதுன்னா, அதுக்கான எந்த முயற்சியும் இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ண மாட்டார். இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக என்ன பண்ண மாட்டாரு, கரம் கொடுக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்ததான் முக்கியமான விஷயம், உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அது யதார்த்தம் தான், தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது பெரிய தவறு என்று உணர்ந்திருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது என்ன இல்லைன்னா, உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அடுத்தது மன்னிப்பு கேட்கவில்லை. அடுத்தது நம்பிக்கை இழந்தான். அடுத்தது இறுதியில் தன்னை அழித்துக் கொண்டான். இப்ப என் கேள்வி என்னன்னா, யூதாஸ் ஒருவேளை மன்னிப்பு கேட்டா கிறிஸ்து மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா? அதுக்கு வசனம் ஏதா இருக்கா? இவர் என்ன கேட்டாரு, மனஸ்தாபப்பட்டுதான் எங்க போனாரு, வெள்ளி காசை கொண்டு கொடுக்க போனார். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், பேதுரு கிட்ட. பேதுரு கேட்பார் இல்லையா, எனக்கு எதிராக சகோதரன் பாவம் செஞ்சா நான் எத்தனை வாட்டி மன்னிக்கன்னு கேட்கும் போது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? அதுக்கு அடுத்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்க சொல்லுவாரு, உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்து மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணணும்? அப்ப யூதாஸ் மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? வந்திருந்தா கண்டிப்பா மன்னிப்பார். அன்புக்குரிய, அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அதாவது விழுந்து போன மனுஷனுக்கும் பரிபூரணமான மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா இதுதான்.
நம்ம என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆனா கிறிஸ்து மன்னிப்பார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப நாம செய்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் எதுவா இருந்தாலும் இது மட்டும் உண்மையா நியாயமா இருந்துன்னா, அதிலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கொண்ட விசுவாசம், நான் மரித்தாலும் பிழைப்பேனுங்கிற விசுவாசம் இருந்துன்னா, அந்த இருதயங்களை கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா இப்பேற்பட்டதான 2 விதமான கேரக்டர் தான் என்ன பார்த்தீங்கன்னா இங்க இருந்திருக்கு. அப்போ இங்க யாருக்கு வேண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ணியிருக்காருன்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? யாருக்கு வேண்டி பிரேயர் பண்ணியிருக்கிறாரு? பேதுருக்கு வேண்டி. ஏன்னா அது மனம் திரும்ப ஆசைப்பட்டிருக்கு, மனம் மாற ஆசைப்பட்டிருக்கு. எப்படியாவது இயேசு கிறிஸ்து நான் என்ன பண்ணிடணும், போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கு. ஆனா ஆப்போசிட் பேதுரு என்ன பண்ணல, யூதாஸ் என்ன பண்ணல, எந்த முயற்சியுமே எடுக்கல. எந்த ஒரு ஆழமான வருத்தத்தோடு கொண்ட கண்ணீர் முதல்ல அங்க என்ன பண்ணல. அதான் ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, தேவ சமூகத்துல போறது பெரிய விஷயம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரே. இந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து நீங்க ஜெபிக்கிறதுக்கும், இந்த கண்ணிலிருந்து நீங்க கண்ணீர் வராம ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம். இந்த கண்ணீர்ல இருந்து ஜெபம், அதாவது இந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வரலீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு வேல்யூவும் கிடையாது, அந்த ஜெபத்துக்கு பவரும் கிடையாது, அந்த ஜெபத்தினால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நாம் தவறு செஞ்சோம்னா இந்த கண்ணில இருந்து எந்த அளவுக்கு இந்த இருதயம் உடைஞ்சி தண்ணி வருதோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசுவார், அட்வொகேட். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிங்க, என்ன ஒரு விஷயத்தை நம்ம டீப்பா பார்க்கலாம்னா, 2 பேரும் விழுந்து போனாங்க, 2 பேரும் விழுந்து போனாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதாஸை பற்றி என்ன சொல்றாருன்னா, யூதாஸ் வகுப்பார் இதயத்தில் உண்மை காணப்படுகிறதில்லை, மாறாக சுயநலம் காணப்படுகின்றது. அடுத்து சொல்றார், மேலும் இவர்கள் இருதயபூர்வமாக எதிராளியானுடைய திட்டத்திற்கு பிரவேசிப்பதினால் இவர்கள் தங்களுடைய முழு மனதோடு இந்த தவறான வழியில் செல்கின்றனர். எந்த தவறான வழி? ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயம், ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயம். அது ஆவிக்குரிய ஜீவமா இருந்தாலும் சரி, மாம்சீக ஜீவமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆதாயம் தேவை. அப்ப அது ஆதாயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெயர், இன்னொன்னு புகழ், இன்னொன்னு பதவி, எதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பணம் தான். இதுக்கு காரணம் எதுவா தான் இருக்கும், பணம். ஆனா வேதம் நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு மகா உச்ச எச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன எச்சரிப்பு? 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுது? பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை நீங்கள் இச்சித்து தவறான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டாரா இல்லையா? யூதாஸ் குத்தி கொண்டாரா இல்லையா? காரணம் பணாசை. அதனால் வரக்கூடியதான ஏதாவது ஒரு இச்சை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யாருக்கும் இந்த பலன் தாக்கும், யாருக்கும் தாக்கும், புது சிருஷ்டியும் தாக்கும். புது சிருஷ்டி இந்த கோணத்தில் விழுந்து போகும். ஆனா அதாவது அந்தந்த சூழல்ல வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அதாவது கவனமா பலமா எச்சரிப்போடு தேவ சமூகத்துல நம்ம இல்லைன்னா, தேவ சமூகத்துக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட கேப் இருந்ததுன்னா பிரேயரும் பண்ண மாட்டாரு, நம்மளாலும் விழிப்போட இருக்க முடியாது, அந்த சோதனையிலிருந்து நம்மளால் தப்பவும் முடியாது. அப்படி தப்பலைன்னா அன்புக்குரிய சகோதரே, இந்த வருடாந்திர என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதான இந்த முறைமையான பஸ்கால முழு இருதயத்தோடெல்லாம் அங்க இருந்து என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்மளால அனுசரிக்கணும். அதுக்கு எது காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவனக்குறைவு, அடுத்து பாத்தீங்கன்னா உதாசீனம். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் தர இருக்கிறதான எச்சரிப்பான பாடங்கள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தரக்கூடியதான ஆலோசனைகளை நம்ம கவனக்குறைவாகவும் உதாசீனப்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ அது சரியா எடுக்க மாட்டோம். இதை தான் பேதுருட்ட சொல்றார். வசனம் வாசிங்க சிஸ்டர்.
லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரியை ஸ்திரப்படுத்தி என்றார். கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்க. பேதுருக்கிட்ட கவனக்குறைவும் உதாசீனமும் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? இருந்ததுனால தான் அவர் விழுந்து போனார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எந்த இடத்த வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கான வார்த்தை யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த வார்த்தை எங்கெல்லாம் அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை அவர் வெளிப்படுத்துறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? என்ன பண்ணியிருப்பாரு? அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்திருப்பாரு. இவருக்கு தோன்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. ஆனா பேதுரு ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தார். அதுதான் நம்ம இப்ப அடுத்த பார்க்க போறோம். இப்ப கேள்வி என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், இந்த வசனத்தை என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்கே பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த இரண்டு மனிதர் இருதயங்களில் காணப்படும் வித்தியாசத்தை நிமித்தம் கர்த்தரானவர் ஒருவருக்காக பிதாவுக்கு முன்பு பரிந்து பேசுகிறவராகவும் மற்றவருக்கு பரிந்து பேசுகிறவராக இராதவராகவும் இருக்க முடியும் என்று கர்த்தர் நம்முடைய பாடத்தின் ஆதார வசனத்தில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம வாசித்தோம். இந்த கேள்வி என்னன்னா, கர்த்தர் யாருக்காக பரிந்து பேசுவார்? சிம்பா சொல்லி நம்ம பாடத்துக்கு ஏற்ற மாதிரி பேதுரு வகுப்பாருக்காக என்ன பண்ணுவார்? பேதுரு வகுப்பாருக்கு என்ன பண்ணுவார்? ஜெபம் செய்வார். அப்படின்னா 12 சீசர்கள்ல ஆண்டவர் சோதனைக்கு அனுமதிச்சது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பன்னெண்டு சீசர்கள்ல இயேசு கிறிஸ்து சோதனைக்கு அனுமதிச்சது யாரு? நான் சொல்றேன், பேதுரு இல்லை. உதாரணத்துக்கு இந்த வசனம் யார்கிட்ட பேசினாரு? சரி, என்னதான்? சரி, இந்த வசனம் பேசுங்க. நான் சொல்றேன் பேதுருட்ட இல்லைன்னு. ஆக்சுவலி அந்த வசனம் அப்படி இருக்கும், ஆனா பேதுருவை பற்றி தான் கண்டென்ட். இப்ப கேள்வி என்னன்னா, என்னுடைய பதில் பேதுருவை சொல்லல. இல்ல, நேரம் ஆகுது, டக்கு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த வசனத்துல யாருக்கு என்ன பேர் குறிப்பிடுறாரு? சீமோனுங்கிறது பேதுருவா? சீமோனே யாரு? புரியுதா? பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்துவோட உண்மையான சீசன், விசுவாசத்தினுடைய கல். புரியுதா நான் சொல்ல வருது? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஜெபம் செய்தது யாருக்காகன்னா சீமோனுக்காக இல்ல, பேதுருக்காக. யாருக்காக? பேதுருக்காக. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வசனம் வாசிங்க. மத்தேயு 16:18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்புக்குரிய சகோதரர், நல்லா புரிஞ்சிடுங்க. இங்க சோதனை கொடுத்தது விசுவாசத்துக்கு, ஆனா சோதிச்சது சீமோனுக்கு. நல்லா புரிஞ்சிடுங்க. இங்க ஏன் பிரதர் இப்படி கொடுக்குறாருன்னா, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிடுங்க. ஜீவனுள்ள தேவனாய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொன்னது யாரு? சீமோன் சொல்லல, பேதுரு. பேர் அங்கதான் அவருக்கு என்ன ஆகுது? மாறுது. அப்ப நம்ம கணக்குப்படி என்னது? விசுவாசங்கிறது என்னது? கல். அப்ப அந்த கல் என்ன பண்ணப்படல? சோதிக்கப்படல. அங்க என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போய்விடாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். யாருக்காக? பேதுருக்காக என்ன பண்ணிட்டாரு? வேண்டிக் கொண்டாரு. சோதனைக்கு யார தள்ளினாரு? பேதுருடைய பழைய, நான் சொல்ல வரது புரியுதா? பேதுருடைய பழைய மனுஷனுக்கு தான் சோதனை. யாருக்கு? சீமோனுக்கு. அதான் சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்வேன். அன்புக்குரிய சகோதரர், அதான் நான் சொன்னேன் இல்லையா? இங்க கரெக்டா இருந்தேன்னா, இந்த பலவீனத்தினால நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்?
தப்பிடலாம். ஏன் தப்பிடலாம்னா இது யாரு கையில இருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கையில. இந்த இருதயத்துல விசுவாசங்கிற ஒரு கேடயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார். நம்முடைய விசுவாசத்தை ஒளிந்து போகும்படி அவர் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டாரு. இதுக்கு இன்னொரு ஆதாரம் எங்க இருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க் 14:37 வாசிங்க. மார்க் 14:37 பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? அப்படின்னா நித்திரை பண்றது யாரு? பேதுரு நித்திரை பண்ணல. யாரு நித்திரை பண்ணிட்டு இருக்கா? யாரு? அவருடைய பலவீனம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, அப்படி நாங்க என்ன பண்றாருன்னா, அந்த பலவீனத்தை உடைச்சி போடுறதுக்கு தான் யாருக்கு சோதனை? யாருக்கு சோதனை? பேதுருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருதுன்னா அதுல முக்கியமான சோதனை எதுன்னா, இந்த பலவீனமான தேவன் எதிர்பார்க்கிறதான சின்ன சின்ன குறைகளா இருக்கும் இல்லையா, இதை எடுத்து போடுறதுக்கும் என்ன பண்றாரு? நம்மள சோதிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், அப்ப பேதுரு என்ன பண்றாரு? காக்குறாரு. பழைய மனுஷன், பழைய குணம், பழைய கேரக்டர் தான் அங்க என்ன கொடுக்குறாரு? சோதனை கொடுக்குறாரு. இது என்ன ஆயிரணும்? பேதுருக்குள்ள இருந்து ஒளிஞ்சு போயிடணும். எப்ப போச்சு? எப்ப மறுதளிச்சாரோ, எப்ப மனம் கசந்து அழுதாரோ, எப்ப மனம் வருந்தினாரோ, எப்ப நான் மீண்டும் கிறிஸ்துகிட்ட போகணும்னு நினைச்சாரோ, அப்பவே பேதுருடைய பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வராரு. கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, இந்த இருதயத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணும்? நல்லாவே தெரியும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தான் காத்துக்கொண்டேங்கிற புஸ்தகத்துல நம்முடைய சகோதரர் அருமையா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். வாசிச்சுட்டாக்க முடிச்சோம். இதை மட்டும் வாசிங்க. துரோகியான யூதாசையும் மறுதலித்த பேதுருவையும் ரொம்ப நல்லா கவனிங்க. அருகருகே வைத்து பார்க்கும்போது அந்த காக்கும் வல்லமை எத்தகைய விளைவுகளை, மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ரெண்டு பேரை நம்ம வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரியதான மாற்றங்களை அங்க உருவாக்குங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது? புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து சார், பேதுருவிடம் முன் ஆலோசனையின்றி செயல்படுதல், அடக்க முடியாத வேகம், யோசிக்காமல் சட்டென்று பேசும் குணம் என பலவற்றை கூறலாம். ஆயினும் அவர் திருத்தங்களுக்கு பணிந்து போகும் குணம் கொண்டவராக இருந்தார். அவர் அவ்வப்போது பாதையை விட்டு விலகி சென்றவர். ஆனாலும் மெய்ப்பனின் போல் அவரை மீண்டும் நேர்வழிக்கு இழுத்து வந்து விட்டது. பேதுருவின் கவடற்ற உண்மை தன்மையை வெளிப்படுத்தியது. பேதுருடைய கபடமற்ற, சொல்லுது புரியுதா? சீமோனுக்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருந்தோ அந்த சோதனையில எல்லாத்தையும் என்ன ஆயிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாரு? 3 முறை மறுதளித்து என்ன பண்ணாரு? இப்ப அது புரிஞ்சுக்கிட்டாரு, தப்பு பண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு, மனம் வருந்திட்டாரு, மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அடுத்து வாசிங்க. சோதனைகளை நெருங்கி வந்தபோது பேதுருவுக்காக போதகர் ஜெபம் செய்தார். ஆனால் யூதாசுக்காக எதையும் பேசவில்லை. என்ன செஞ்சாரு? பேதுருக்காக ஜெபம் செய்தார், யூதாசுக்காக எதையுமே என்ன பண்ணல, செய்யல. அவன் பொல்லாங்கனுடைய பிள்ளை என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அவரது தந்திரமான முடிவில் இயேசு தலையிடவில்லை. ஏன் தலையிடலன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் தேவனுடைய பிள்ளை, யார் பிசாசின் பிள்ளைன்னு யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இதான் சொல்றாரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வாசிங்க. இவன் என்னுடையவன் என்று தேவனால் சொல்லப்படக்கூடிய ஒருவராக பேதுரு இருந்தார். புரியுதா? இவன் என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக யார் இருந்தா? பேதுரு இருந்தாரு. அதே சமயம் இவன் என்னுடையவன் என்று சாத்தானால் சொல்லக்கூடிய ஒருவராக யூதாஸ் இருந்தார். அதாவது உதாரணத்துக்கு அவர் ஏன் ஆளுப்பாங்கிற ஒரு சாத்தான் சொல்லக்கூடியதான ஒரு தருணத்துல கோணத்துல யார் இருந்திருக்கிறாருன்னா, யூதாஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு? இருந்திருக்கிறாரு. பேதுரு தெய்வீக மேய்ச்சல் நிலத்தில் உண்மையான ஆடாக இருந்தார். புரிஞ்சுதா? தெய்வீக மேய்ச்சலில் உண்மையான ஒரு ஆடு யாரு? பேதுரு. அதான் சொன்னோம் இல்லையா? அது எதுன்னா இருதயம். ஆனா மற்றபடி எல்லாமே என்னது? சின்ன சின்ன குற்றங்கள், குறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் யூதாசோ ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருந்த ஒரு ஓநாயாக இருந்தார். ஆனா யூதாஸ் எப்படி இருந்தாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த ஆடுகளை நீங்க கண்டே பிடிக்க முடியாது, ஆனா கண்டுபிடிக்கலாம். சத்தியத்தின் மீதான வளர்ச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவர்கள் ஓநாய்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும்.
சத்தியத்தின் மீதான தாக்கமும் வளர்ச்சியும் நமக்குள்ள இல்லைன்னா நம்மை நோக்கி நம்மை சுத்தி இருக்கிறது ஓநாய்களா இல்லையானுங்கிறத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோணத்துல இருந்தவர் தான் யாருன்னா யூதா. உண்மையா இல்லையா? காட்டி கொடுக்க வர்ற வரைக்கும் 11 பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாருக்கு மட்டும் தெரியும்? இயேசு கிறிஸ்து மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதிர்ச்சியாய் தான் நின்னாங்களே ஒழிய வேற எதுவுமே அவங்களால செய்ய முடியல, எதுவுமே அவங்களால பேச முடியல. வாசி. தேவனுடைய ஆடாகிய பேதுருவை நல்ல மேய்ப்பனால் காப்பாற்ற முடிந்தது. மேலும் வழி தவறினவர் அவரை மேய்ப்பன் மீட்டு கொண்டு வர முடிந்தது. ஆனால் ஓநாயை பாதுகாக்கும்படி ஆண்டவர் நியமிக்கப்படவில்லை. யாரை மீட்கும்படி ஆண்டவர் நியமிக்கப்படவில்லை? ஓநாய்களை மீட்கும்படி ஆண்டவரை என்ன பண்ணப்படல, ஏற்படுத்தல. அப்ப யாரு மீட்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்? பாசி. மாறாக அதன் வீழ்ச்சியும் அழிவையும் உறுதிப்படுத்துவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்படிப்பட்டவரோட முடிவையும் வீழ்ச்சியையும் உறுதிப்படுத்துவது யாருடைய வேலையா இருந்தது? நாளானது என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். அப்படின்னா என்ன கொடுக்கிறாருன்னா, இன்னும் நிலவும் அதே சூழ்நிலைகள், இன்னும் நிலவும் அதே சூழ்நிலைகள் நம் மத்தியில் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னது? பிரித்தெடுத்தல் நடக்குதா இல்லையா? இந்த பிரித்தெடுத்தல் ஏதோ சுவிசேஷ பாதையில ஊழியம் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கணும் கிடையாது. உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிரிப்பு இல்லை நம்ம இதை பார்க்கறது. இந்த பிரித்தெடுத்தல் கோதுமையை புடைக்கிறது போல புடைச்சி எடுக்கிறது. ஒருவேளை தப்பிட்டோம்னா பேதுரு வகுப்பாரா மாறிடலாம், விழுந்து எழும்பி மீண்டும் கிறிஸ்துவிட்ட போயிடலாம். ஒருவேளை நம்ம பேதுரு வகுப்பாரா இல்ல, யூதாஸ் வகுப்பாரா இருந்தா நம்மளை பிரிக்கிறது தான் அவர் வேலையை செய்வார். அப்போ இன்னொன்னு பார்க்கலாம், வருடாந்தோறும் நம்ம பங்கெடுக்கக்கூடியதான அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பஸ்கா தான் நமக்கான கெட்செமனே. என்னது? வருடாந்தரம் நாம கை வைக்கிறோம் இல்ல, அப்போ பஸ்கா, அந்த பஸ்கா தான் நமக்கான என்னது? கெட்செமனே. ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா அந்த அப்பத்துல போய் கை வைக்கிறதுக்கு மனம் வருமா? வந்தா எப்படி இருக்கும், வரலன்னா எப்படி இருக்கும் பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சிடுங்க. இது ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்தான் கற்பனையா கொண்டு கை கொண்டு வாரந்தோறும் மாசந்தோறும் 3 மாசம் 6 மாசம் அந்த முறைமை இல்லைங்க. இது உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவனுடைய சரீரம். அதான் நம்ம என்ன பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்த அந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். அடுத்து சொல்றாரு, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணாதவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். 3 வசனம் என்ன சொல்ல வருது? 3 வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது? முதல் வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, வாழ்க்கை நோக்கம் சரியாக இருத்தல். எந்த வசனத்துக்கு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறோம்னா நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? சரியா இருந்தா, நேர்த்தியா இருந்தா, நம்முடைய நோக்கம் சரியா இருந்தா அப்பத்துல போய் எப்படி இருக்கலாம்? முழு மனசோட நம்ம என்ன பண்ணலாம்? முழு மனசோட என்ன பண்ணலாம்? பாடத்தை கவனிங்க. முழு மனசோட என்ன பண்ணலாம்? கை வைக்கலாம். அடுத்தது கீழே, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணா? புளிப்பை எடுத்து போடுறது. சோதி தறியாம நமக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது. புளிப்பு புளிப்புங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குன்னு என்ன ஆகாது? தெரியாது அன்புக்குரிய சகோதரே. அப்ப தன்னை நிற்கிறேன் என்று எண்ணாதவன் அந்த வசனத்துக்கு என்ன கொடுக்கிறார்னா, என்ன கொடுக்கிறார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன் பயத்தோடும் நடுக்கத்தோடும்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பயன்பட, அதாவது நடத்துறதுக்கு பயமும் நடுக்கமும் அவருக்கு வந்திருக்கு. சொல்லுது புரியுதா? தேவனுடைய தெய்வீக நடத்துறதுக்கு பரிபூர்ணமான ஒரு, அதான் முதல்ல பார்த்தோம், பரிபூர்ணமான மனுஷருக்கு அதை நிறைவேற்றுவதில் பயமும் நடுக்கம் வந்திருக்கு.
அதுல 1% கூட தகுதி இல்லாத நமக்கு பயம் இல்லாம இருந்தா, பயம் இருக்கணுமா இல்லாம? அதான் நம்ம பார்த்தோம். அது ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம். அந்த இரத்தம் அவருடைய பங்காளிகளாக, அவருடைய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக, அவரோடு மத்தியஸ்தராக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, அவருடைய உடன் சகோதர சகோதரிகளாக, அவருடைய சரீர அங்கங்களாக ஏற்கப்படுபவர்களுக்காக சிந்தப்படுகிறது. இந்த ரெண்டையும் ஒருவேளை நம்ம அசட்டை பண்ணோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ரொம்ப கஷ்டம். பின்விளைவை பார்க்கலும் முன்விளைவை பார்க்கும் பின்விளைவில் எப்படி இருக்கும்? கேடு உள்ளதா. அதனாலதான் என்ன கொடுக்குற அன்பான இந்த 3 விதமான ஆவிக்குரிய உணவுகளுக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை சார்ந்து நம்ம வாழணும்னா இந்த 3 தான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கம் சரியாக இருக்கணும். அப்பப்போ என்ன பண்ணலாம்? அந்த அப்பத்தில் கை வைக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா புளிப்பை எடுத்து போடுதல், நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்தது பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க. இல்லை இல்லை எனக்கு பயம்லாம் வராது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் நான் பாவம் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் எல்லா படத்தையும் இந்த வசனம் பார்த்தாச்சு. என்ன ஆகும்? ரொம்ப மோசமாகும். அதை தான் கொரிந்தில சொல்றாரு, எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீர நின்னதென்று நிதானித்து அறியாததினால். அபாத்திரம்னா என்ன? அபாத்திரம்னா என்ன? என்னவா அபாத்திரம்னா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன கொடுக்கலாம்னா, தகுதி இல்லாதவர், பொருந்தாதவர், ஏற்ற வரவல்லாதவர். அதாவது எந்த ஒரு நிலைக்கும் அதுல போய் கை வைக்கிறதுக்கு, அதுக்கு தொடுறதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லாத ஒரு நிலை தான் என்னன்னா அபாத்திரம். அதான் என்ன கொடுக்கிறார்னா, ஒரு விஷயத்திற்கு தகுதி இல்லாதவர், ஒரு பொறுப்புக்கு பொருந்தாதவர், ஒரு ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவர். போய் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அந்த அப்பத்துல கை வைக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் நான் திரும்ப திரும்ப இதை சொல்லனா, அந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை இல்லைன்னா, ஒருவேளை இந்த பஸ்கால என்ன பண்ணிடலாம், சரி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், மன்னிப்பார், ஒரு சின்ன ஒரு அசால்ட்டா போய் அந்த அப்பத்துல கை வச்சுட்டாலும் கூட, அது அடுத்த பஸ்காக போகும்போதும் அது என்ன ஆயிடக்கூடாது, தொடர் பாடமா ஆயிடக்கூடாது. அடுத்த பஸ்காயாவது என்ன பண்ணணும்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, இருக்கும் குற்றம் குறைகளை எடுத்து போடுறதுக்கு முயற்சி இல்லாம அங்கேயும் தொடர்ந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதான் பார்த்தோம், பஸ்காங்கிறது நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதான கெட்சமனே. அங்க போய் இருக்கும்போது பயம் வரணும், நடுக்கம் வரணும். அந்த அப்பத்தை பார்க்கும்போது பயம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதான் அடுத்த கொடுக்குறாரு 1 கொரிந்தியர் 13:11-30. இது நிமித்தம் உங்களில் அநேக பலவினரும், ஒருவேளை அதில் பங்கு அடைஞ்சிட்டா, அதை நம்ம தொட்டுட்டோம்னா, அதை அனுசரிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது என்ன கொடுக்கிறார்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் கர்த்தரின் பலியை கௌரவிக்காமல் இருக்கிறது. அடுத்தது அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை பலவீனமாகுது. அடுத்தது அவர் விசுவாசத்தில் தளர்ந்தார்கள். அடுத்தது சிலர் முழுவதும் விழுந்து போனார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் அபாத்திரமாய் பானம் பண்ணுது. அந்த அப்பத்தில் உண்மையில ஏன் நம்ம பார்க்குறோம்னா, அது மகிமை உள்ள தேவனுடைய மகனுடைய சரீரம். அதில் போய் சேர்றதுக்கான இந்த வாய்ப்பில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறத புறம்பே தள்ளுறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை தகுதிப்படுத்தும். இருக்கிறத நம்ம புறம்பே தள்ளலைன்னா அந்த அப்பத்துக்கிட்ட போகிறதுக்கே நமக்கு என்ன இருக்காது, தகுதிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இருக்கிறார். அதான் என்ன கொடுக்குறாருன்னா, நம்முடைய விசுவாசமானது நாம் விழுந்தாலும் திரும்ப எழும்ப பண்ணும். நம்முடைய விசுவாசம் நாம் விழுந்தால் என்ன பண்ணும், திரும்ப எழும்ப பண்ணும். அடுத்து என்ன கொடுக்குறான்னு அன்புக்குரிய சகோதரர்களே, அது நம்மை பேதுருவை போல கல்லாக உறுதியான விசுவாசத்திலே மாறச் செய்யும். ஒருவேளை விழுந்துட்டாலும் அந்த விசுவாசங்கிறது பேதுருவை போல கல்லான விசுவாசத்தை நாம் என்ன பண்ணோம், மாற பண்ணும். அடுத்து சொல்றாரு, நாம் தவறு செய்தால் உணர்த்தும். என்ன சொல்றாரு, தவறு செய்தால் உணர்த்தும். உணர்த்துச்சா இல்லையா? 2 பேருக்கும் உணர்த்துச்சு. அடுத்து சொல்றாரு, பாவம் செய்தால் கண்ணீர் வடியும். அடுத்து சொல்றாரு, வேத வாசிப்புகளுக்கு எச்சரிப்புகளுக்கு நடுங்கும். அடுத்து சொல்றாரு, காதுகளுக்கு வரும் ஆலோசனைகளை பகுத்து பார்க்கும், இது சரியா தப்பா.
இந்த ஆலோசனையின்படி நான் நடக்கலாமா நடக்கக்கூடாதான்னு. வேதத்தின்படி நம்ம நடக்கலைன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர் நம்மளால பகுத்தறியவே முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் வருடாந்தரம் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் சொல்றாரு, நாளானது என்ன பண்ணும்? நாளானது என்ன பண்ணும்? அக்னியானது புடமிடும். அவ்வளவுதான். அடுத்து என்ன கொடுக்குறான பிரதர்? எங்கெல்லாம் பூரணமான அன்பின் நிலை எட்டப்படவில்லையோ அது இந்த நாளில் அக்னியானது இந்த நாளில் புடைப்புகளானது வெளிப்படுத்திவிடும். அதாவது அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தர் பிரித்து விடுவார். யாரை பிரித்து விடுவார்? அர்ப்பணிப்பின் ஜீவிதத்தில் குறைவுள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணி விடுவார்? பிரித்து விடுவார். இது துக்கத்தை உண்டு பண்ணுகின்றதாய் இருக்கும். அந்த துக்கம் உடனே தெரியாது. திராட்சை தோட்ட உண்மையில எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனி கொடுக்கறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவார்? கிள்ளி விடுவார். கனி கொடுக்காததை வெட்டி விட்டுருவாரு. அது உடனே கருகுமான்னு கேட்டால் ரசல் பிரதர் கொடுக்குறாரு, கருகாது. அது பச்சை பசையல்னு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு யதார்த்தமா திரும்பி பார்க்கும்போது அந்த இலை கருகிரும். அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட கால தூரம் போயிடுவோம். திராட்சை தோட்டம் எங்க இருக்கும்? ரொம்ப தூரமா இருக்கும். திரும்பி வந்தாலும் வர முடியாது. வர்றதுக்கு முன்னாடி ஓட்டம் முடிஞ்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்பேற்பட்டதான ஒரு உணர்வு பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் பிரதர் கொடுக்கிறார். யூதாஸ் அப்பத்திலே பங்கெடுத்தாரா இல்லையா ங்கிற விஷயம்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம இப்போ போக போறதில்லை. ஆனால் ஒரு விஷயம், அப்பத்தில் பங்கெடுத்தவன்னு அவர் யார் பண்ணான்? காட்டி கொடுத்தான். வசனம் இங்கே இருக்கு யோவான்ல. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்படின்னா அங்கே என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா, ரத்தத்தில் என்ன பண்ணல யூதாஸ்? பங்கெடுக்கல. ஆனால் எதில் பங்கெடுத்துருக்கிற? தீர்க்க தரிசனம் அப்படித்தான் சொல்லுது. இங்கேயும் என்ன பண்ணுது? அப்படித்தான். நீங்கள் மற்ற 3 சுவிசேஷ புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா, முதலாவது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது அந்தபடியே திராட்சை ரசத்தை எடுத்து என்ன பண்ணார்? ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாரு? துணிக்கையை வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாரு? ஆனால் ஒரு வசனத்தை அடுத்து கொடுக்குறாரு. என்ன வசனம்னா, எபிரேயர் 10:29 வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனம் முழுக்க முழுக்க யூதாஸுக்கு தான் பொருந்தும். யாருக்கு பொருந்தும்? முழுக்க முழுக்க யூதாஸுக்கு தான் பொருந்தும். அன்புக்குரிய சகோதரர், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அந்த வார்த்தையை அவர் மதிக்கவே இல்லை. அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்து கொடுக்க, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அடுத்தது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். எத்தனை வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு? 5-6 வாட்டி என்ன பண்ணாரு? வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறாரு, உணர்த்துறாரு. மறைமுகமா சொல்லி பார்க்குறாரு, நேராக சொல்லி பார்க்குறாரு. எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடிதான ஆக்கினைக்குள் பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ அன்பார்ந்த நம்முடைய சிந்தனை, செயல்பாடு, வாழ்க்கை முறைகள் எல்லாமே உலகத்தை சார்ந்து இருக்குமே. ஆனால் பேதுரு போல தான் நம்ம போவோம். ஒருவேளை இந்த பஸ்கா டு பஸ்கா நான் சொல்ல வரது புரியுதா? 10 வருஷம் இருந்து 10 வருஷம் நம்ம பஸ்கால பங்கு எடுக்கிறோம்னா 10வது வருஷம் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோங்கிறத தேவன் பார்ப்பார். 10வது வருஷத்துல அந்த அப்பத்துல போய் கை வைக்கும் போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருதயபூர்வமா அடைஞ்சிருக்கிறத பார்ப்பார். இல்ல அது எப்பவும் போலதான் இருக்குன்னா நாம போய் உண்மையிலே தேவனுடைய குமாரனுடைய அந்த மரணத்தை நினைவு கூறவுடைய தருவாயில அப்பத்துல கை வைக்கவே இல்லை. அந்த பந்தி வேற, அது வளர்ச்சி இல்லாத பந்தி, அது உலகத்தான் பங்கெடுக்கக்கூடியதான ஒரு பந்தி. அது உண்மையிலே ஜீவ அப்பத்துல நம்ம பங்கெடுக்கிறது இல்லை. அப்படி நம்ம பங்கு எடுத்தோம்னா அது நமக்குள்ளே தெரியும், நமக்குள்ளே வெளிப்படும். அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தும். 10 விஷயம் செஞ்சோம்னா 3 விஷயமாவது நல்லா இருக்கும். அந்த 3 விஷயமும் மற்றவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குதோ இல்லையோ, தேவ சமூகத்தில் ஏற்புடையதா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்களுக்காக கிறிஸ்து என்ன பண்ணுவார்? பரிந்து பேசுவார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லலாம், அந்த நாளுக்கு நாள் அந்த ஜீவாப்பத்துல கை வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில நமக்குள்ள முன்னேற்றம் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னா, நம்முடைய உலக பிரகாரம் வாழ்க்கையை நம்ம வெறுக்கலைன்னா, அவர் நமக்காக பரிந்து பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
நமக்காக விண்ணப்பம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ பஸ்கா டு பஸ்கா நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருந்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் தேவன் எதிர்பார்க்க வண்ணமா விழுந்தாலும் பேதுரு போல திடமா என்ன பண்ணும், எழும்பு செய்யும். அந்த மகிமையான குருசில அறைந்த அவரை போல என்ன பண்ணாதீங்க, அறையாதீங்க. என்ன பண்ணுங்க, தலைகீழ அறைங்க. அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தும். அப்படி தாழ்த்துச்சு, நான் உண்மையிலே சொல்றேன், கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சிடுறேன். நம்ம இயேசு கிறிஸ்து, நம்ம உதாரணத்துக்கு நம்ம இனி ஒரு வாட்டி இரக்கம் வாங்கணுமா கேட்டா நம்முடைய பதில் என்ன? நம்ம இன்னும் ஒரு வாட்டி இரக்கம் வாங்கணுமான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? வாங்கணுமா வாங்கண்டாமா? எல்லாரும் என்ன எப்படி வாங்கணும்னா யார்கிட்ட வாங்கணும்? வாங்கணும்னா யார்கிட்ட வாங்கணும்? வசனம் யூதா 21. யூதா 21வது வசனம். அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. நல்லா புரிஞ்சுடுங்க, இவ்வளவு காலம் இவ்வளவு நாட்களும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு. உண்மையா இல்லையா? இந்த இடத்துல நம்ம இப்ப இருக்கிறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதர தேவனுடைய அன்பு. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப இதுக்கு பிற்பாடு அவ்வளவுதானா? வாசிங்க வசனத்தை. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யாருடைய இரக்கத்தை பெறதுக்கு? ஏற்கனவே இந்த வசனத்தோட ஒரு சப்ஜெக்டை நம்ம கேட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர், கிறிஸ்து சொல்லாம இன்னார் இன்னார் எனக்கு ஓகேப்பான்னு அவர் சொல்லாம, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுஷன் யார் வேணாலும் சொல்றான், இவரா சூப்பர், அவரா சூப்பர், இவரா சூப்பர், யாரு வேணாலும் யாரை வேணாலும் உயர்த்தலாம், யாரை வேணாலும் தாழ்த்தலாம். கிறிஸ்து சாட்சி கொடுக்காம, கிறிஸ்து பரிந்து பேசாம, கிறிஸ்து ஒருத்தருக்காக நிக்கலன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அவங்க சபை வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நான் வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்து சாட்சி கொடுக்கும்படி இருக்குதா இல்லையா? நான் வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்து என்ன அடுத்த கட்டத்துக்காக கொண்டு போகும்படியாக இருக்குதா இல்லையாங்கிற அனுதின சீர்தூக்கி பார்த்து நமக்குள்ள இல்லைன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, 5 பஸ்கா இல்லை 10 பஸ்கா இல்லை, எத்தனை பஸ்கா நம்ம பங்கெடுத்தாலும் சேர தேய்ச்சிட்டு இங்கேயே தான் இருப்போமே ஒழிய வேற எங்கேயும் நம்மளால் போக முடியாது. ஸோ தேவன் தாமே கேட்ட வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.